ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ளே போவோமா? நான் ஆடி கிருத்திகை அன்னைக்கு செஞ்ச பூஜை தான் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன். முருகருக்கு நான் எப்படி பூஜை பண்ணேன், எப்படி அபிஷேகம் பண்ணிவிட்டு நான் அவருக்கு எப்படி நான் தீபாராதனைலாம் பண்ணினேன் அப்படிங்கிற விலாக் தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எப்பவும் போல் ஆடி கிருத்திகை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் நான் விடிய காலம் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணினேன். எப்பவும் போல் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நான் பூஜை ரூமில் முருகர் படம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுட்டு அதுக்கு பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட முருகர் விக்கிரகமும் வேல் 2 நான் வச்சுருக்கிறேன். அதையும் எடுத்து நான் நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டு அதுக்கு பாலால் முதல்ல அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக நம்ம வேல் முருகர் விக்கிரகம் இதெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம கிருத்திகை அன்னைக்கோ அல்லது செவ்வாய்க்கிழமை வாரம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமையோ நம்ம கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும். வாரம் நம்ம பண்ண முடியல அப்படின்னா கூட நம்ம மாதம் வர்ற கிருத்திகையில் நம்ம கண்டிப்பாக அதுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணி நம்ம கண்டிப்பாக வழிபடணும். அது மாதிரி நான் இந்த மாதம் வந்த கிருத்திகை, அதுவும் ஆடி கிருத்திகை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தா ஆடியில் அம்மனுக்கு உகந்த மாதம். அதனால் ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகை மிகவும் விசேஷம். அதுக்கப்புறம் நான் பாலால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு தீபாராதனை காட்டிக்கிட்டேன், பூவால் வச்சு தீபாராதனை காட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் திருநீர் அபிஷேகம் கண்டிப்பாக நம்ம முருகருக்கும் வேலுக்கும் கண்டிப்பாக பண்ணணும். திருநீர் அபிஷேகம் நான் பண்ணிக்கிட்டேன். வேலுக்கும் முருகருக்கும் திருநீர் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு அதுக்கும் சந்தன குங்குமம் வச்சு நான் தீபாராதனை காட்டிக்கிட்டேன். இதை நம்ம எதுக்கு நம்ம இந்த ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்திகை இவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால, அதோடு சேர்ந்து இந்த கிருத்திகை வர்றதுனால இது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. இதை ஏன் நம்ம இந்த வழிபடணும் அப்படின்னா, இதை வழிபட்டால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டால், பதவி உயர்வு கிடைக்கும், திருமண தடை, தீராத கடன், நம்ம கடன் பிரச்சனையில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக கிருத்திகை அப்போ நம்ம இந்த பூஜை அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது அந்த கடன் கண்டிப்பாக நமக்கு தீர்ந்துடும். நம்ம சீக்கிரமாக அந்த கடனை அடைச்சிருவோம். அது மாதிரி குழந்தை பாக்கியம், பதவி உயர்வு, வேலை இல்லாமல் இருக்கிறது, இதுக்கெல்லாமே ரொம்ப சிறந்தது நம்ம கிருத்திகை அப்போ நம்ம ஆடி கிருத்திகையில் நம்ம விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம தை கிருத்திகையில் கண்டிப்பாக ஒரு வருஷம் நம்ம முடித்தோம் அப்படின்னா நம்ம என்ன வேண்டி நம்ம விரதம் இருந்தோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும். இதை செஞ்சு பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக இது நிறைவேறும். இதுக்காக தான் நம்ம கடன் தீரணும், நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா முருகரை நம்ம பிடிச்சிக்கணும். முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அன்னைக்கு ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா பால் குடம், முருகருக்கு பால் குடம் எடுக்கிறது, காவடி எடுக்கிறது, இந்த மாதிரி வழிபாடு எல்லாமே நமக்கு அங்கே கோயிலுங்களில் நடக்கும். நான் எல்லாமே மஞ்சள் 3 அபிஷேகம் தான் நான் பண்ணினேன். மஞ்சளில் அதுக்கப்புறம் திருநீர் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாலில் ஃபஸ்ட்டு பால், திருநீர், மஞ்சள், இந்த 3லையும் நான் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் முருகர் வேலெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நான் சிட்டி 6 விளக்கு ஏற்றணும். கண்டிப்பாக இந்த முருகர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம அந்த சத்கோணம் அப்படிங்கிறது போட்டுட்டு நம்ம
அந்த கோலம் போட்டு அதில் வந்து நம்ம இந்த 6 விளக்கு நம்ம வந்து சிட்டி ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன நினச்சி ஏற்றுறோமோ கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி தான் நானும் ஏற்றினேன். நான் வந்து அந்த தாம்பாளத்தில் வந்து நான் வந்து அந்த கோலம் போட்டுக்கிட்டேன். சின்னதாக நான் வந்து போட்டுக்கிட்டேன் அந்த கோலம். போட்டுட்டு அதில் தான் நான் வந்து வெத்தலையை 6 வெத்தலை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நான் வந்து இந்த சிட்டி வச்சு அதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி நான் வந்து அதில் வந்து தான் நான் வந்து விளக்கு ஏற்றினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. காலையில் செய்கிறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த முருகர், வேலு இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து நெய்வேத்தியமாக வந்து வாழைப்பழம் தான் வச்சேன். வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தான். அந்நேரத்தில் என்னால் எதுவும் செய்ய முடியல. அதனால் நான் வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மட்டும்தான் வச்சு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு நல்லா வேண்டிக்கிட்டேன். என்னோடய வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கந்தகுரு கவசம் படித்தேங்க. அது ரொம்ப நல்லது. டெய்லி கூட நம்ம படிக்கலாம் கந்தகுரு கவசம். அது மாதிரி கந்த சஷ்டி கவசமும் நம்ம படிக்கலாம். டெய்லி நம்ம கந்த சஷ்டி கவசமும் இல்லை டெய்லி படிக்க முடியல அப்படின்னா கிருத்திகை அன்னைக்கு நம்ம கந்த சஷ்டி கவசமும் கந்தகுரு கவசமும் படித்தோம் அப்படின்னா அது வந்து அவ்வளவு நன்மையை கொடுக்கும். நம்ம மனசுக்கும் நல்லது. நம்மளுடைய கவலைகள் எந்த ஒரு ஞாபகமும் நமக்கு வந்து வராது. தீய ஞாபகம் எதுவுமே வராது. அதனால் நம்ம அந்த கந்தகுரு கவசமும் கந்த சஷ்டி கவசமும் நம்ம கிருத்திகை அன்னைக்கு படித்தோம் அப்படின்னா நம்மளுடைய தீராத நோய்கள், கடன் எல்லாமே நிறைவேறும். அந்த பூஜை பண்ணின அன்னைக்கு நான் அந்த முருகரை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக நல்லா இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு அந்த ஒளியில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வேலுக்கு நல்லா பூஜை பண்ணி அதுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அந்த முருகருக்கும் வச்சு நான் வந்து அந்த தீபத்தில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த முருகரை பார்க்கும்போது எனக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அன்றைக்கி அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. நானும் ரொம்ப சந்தோஷமாக இந்த பூஜையை வந்து நான் பண்ணினேன். எல்லாருக்கும் மன நிறைவை கொடுக்கணும், எல்லோரும் வேண்டுறது கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து வெளியில் கோலம் போடலான்ட்டு வந்தேன். பார்த்திங்க நான் பூஜை பண்ணிவிட்டு வெளியே வந்தோடனே நான் இந்த மயிலை பார்த்தேங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பூஜை பண்ணதுக்கும் இந்த மயில் பார்த்ததுக்கும் முருகரை பார்த்த மாதிரியே எனக்கு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. முருகரே நம்ம வந்து கண்ணில் பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.